வணக்கம். இது இலங்கையின் இன்றைய காலை செய்திகள். பட்டளந்த இடிமுழக்கம் மழையைத் தராத ஈழத்தமிழருக்கு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலையின் குறியீடு. அதேபோல் சிங்கள தேசத்தின் இளைஞர்களுக்கு பட்டளந்த அரச படுகொலையின் குறியீடாக இன்று பெரும் பேசுபொருளாக இலங்கை அரசியலில் இருக்கின்றது. ஆயினும் பட்டளந்த ஒரு பெரும் இடிமுழக்கமாக அதிர்வலைகளாக ஏற்படுத்தியிருந்தாலும் பட்டளந்த வதை முகாம் பெரும் மழையாக பெய்வதற்கான எந்த சாத்தியங்களும் தென்படவில்லை. அதற்கான வாய்ப்புகளும் அரிது. சிங்கள இளைஞர்களின் படுகொலை என்ற பெரும் கருமுகம் சிங்கள அரசியலில் கவிழ்ந்துள்ளது. ஆயினும் அதற்கு மேலாக கட்சிகளினதும் தலைவர்களினதும் ஆட்சி அதிகாரத்தை தக்க வைப்பதற்காக அரசியல் செயல்பாடு என்ற பெரும் காற்று வேகமாக வீசுவதனால் இந்த கருமுகில்கள் சிங்கள தேசத்தில் நிகழ்ந்த மனித படுகொலைகளுக்காக நீதி என்கின்ற மழையை தராமல் அரசியல் அதிகாரம் சுகம் என்ற சூறாவளியினால் அடித்துச் செல்லப்படும் என்பது யதார்த்தம். அரசியலில் அரசு என்பது மக்களை ஒழுங்குபடுத்தி கட்டுப்படுத்துகின்ற நிறுவனம் என்று வரையறுக்கப்படும். ஆயினும் அந்த நிறுவனத்தை இயக்குவது அரசாங்கம். அந்த அரசாங்கம் மக்களை ஒடுக்கும் இயந்திரமாக ஒரு அரசை ஒட்டிச் செல்லும் சாரதியாக தொழிற்படும். அத்தகைய இன்றைய இலக்கியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கமும் விதிவிலக்கல்ல. இலங்கை அரசு இறைமை என்ற அதிகாரத்தை தன்னகத்தை கொண்டுள்ள அடிப்படையில் அரசை இயக்கம் கருவியாக அரசாங்கம் விதிக்கின்ற சட்டங்களை மீறுவோரை இறைமை என்ற அதிகாரத்தை பயன்படுத்தி தாட்சணையின்றி அடக்கி ஒடுக்கும். ஆகவே பட்டளந்த வதை முகாம் தொடர்பில் சித்திரவதைக்கு உள்ளான கொல்லப்பட்ட சிங்கள இளைஞர்கள் நீதி கேட்கப் போய் தமிழர்களுக்கு நீதி வழங்க வேண்டிய நெருக்கடியில் இன்றைய அரசாங்கம் சிந்திக்க வேண்டி வரும். தமிழர் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலைதான் என்று நிரூபிக்கப்பட்டால் அதற்கு தீர்வு பிரிந்து செல்வதுதான் தீர்வாக அமையும். எனவே தமிழர் மீதான படுகொலைக்கு விசாரணையில் இலங்கை ஒருபோதும் நடாத்த முடியாது என்றால் EVP இளைஞர்கள் மீதான விசாரணையை இவர்களுக்கு நீதியை இப்போது தமிழர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை தடுக்கப்படுகின்றது அல்லது மறுக்கப்படுகின்றது என்றே சொல்ல வேண்டாம். இலங்கையில் பொருளாதார நெருக்கடி என்றாலும் சரி, மனித உரிமை மீறல்கள் என்றாலும் சரி, படுகொலைக்கு நீதி விசாரணைகள் என்றாலும் சரி, புதிய அரசியல் யாப்பு உருவாக்கம் என்றாலும் சரி, ஈழத்தமிழருடைய தேசிய இன பிரச்சனையை தீர்க்காத வரைக்கும் இலங்கையில் ஏற்படுகின்ற எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கண்டுவிட முடியாது. தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதிக்கு ராஜீவ்காந்தியினால் ஏற்பட்ட சிக்கல். வயோ பகிரங்கப்படுத்தும் தகவல். ஆயுதங்கள் வழங்குவதாக ராஜீவ்காந்தி அழைப்பு விடுத்த போது புலேந்திரன், குமரப்பா போன்ற 17 தமிழீழ விடுதலை புலிகளின் தளபதியான இலங்கை இராணுவத்தினரால் கொலை செய்யப்பட்டதாக தமிழகத்தின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக நிறுவனர் கோபாலசாமி குற்றம் சுமத்துகின்றார். முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி தனது வீட்டுக்கு தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனையும் பாலசிங்கத்தையும் அழைத்து பேசுகின்ற போது சில ஆயுதங்களை வழங்குவதாக கூறியிருந்தார். இதற்கமைய தமிழீழ விடுதலை புலிகளின் புலேந்திரன், குமரப்பா உட்பட 17 தளபதிகள் இந்தியாவில் இருக்கும் விடுதலை புலிகளின் அலுவலகத்தில் இருக்கும் ஆயுதங்களை எடுத்துச் செல்ல கடல் வழியாக புறப்பட்டார்கள். இலங்கை கடற்படையினர் அவர்களை சுற்றி வளைத்தார்கள். அப்போது தளபதிகள் விடுதலை புலிகளின் தலைவருக்கு அழைப்பை ஏற்படுத்தி தெரியப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து இந்திய அரசு தொடர்பு கொண்டு, உங்களை நம்பித்தான் நமது தளபதிகள் புறப்பட்டார்கள், இப்போது கை செய்யப்படுகின்ற அவர்களை விடுதலை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள் என்று அழுத்தமாக கூறினார். இதில் ராஜீவ்காந்தி தலையிட முயன்ற போதும் சில துருக்கிகளால் ஏவர்த்தனவை திருப்திப்படுத்துவதற்காக அவர்கள் கைதாகட்டும் என்று கூறியிருக்கின்றார். இதனைத் தொடர்ந்து சிங்கள இராணுவம் கத்தி முனைகள் சொருகப்பட்ட துப்பாக்கிகளுடன் சென்றதுடன் காவலுக்கு இருந்த இந்திய அதிகாரிகள் வெளியேற்றப்பட்டனர். இலங்கை இராணுவத்தினரின் கைதான தளபதிகளின் குறைவலைகள் கத்தியினால் குத்தி அவர்களை தாக்க 12 தளபதிகளும் அங்கேயே உயிரிழந்திருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது. சொந்த இனத்திடமே இலங்கை ஆட்சியாளர்கள் காட்டிய கொடூர முகாம். தமிழர்களின் நிலை என்ன? அண்மை காலமாக பட்டளந்த வதை முகாம் பற்றிய தகவல்கள் சூடுபிடித்த நிலையில் சொந்த இனத்தை சேர்ந்தவர்களையே இவர்கள் இவ்வாறு சித்திரவதை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால் தமிழினத்துக்கு இவர்களெல்லாம் என்னவெல்லாம் செய்திருப்பார்கள் என்று மனித உரிமை செயற்பாட்டாளர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். இவ்வாறான பின்புலம் உள்ள ஆட்சியாளர்களிடம்தான் தமிழ் அரசியல்வாதிகள் கைகோர்ந்து தங்களுக்கான நீதியை தேடுகின்றார்களா என்ற கேள்வியும் இருக்கின்றது. அத்தோடு அனுருகுமார திசநாயக்கா இந்த விடயம் தொடர்பில் வாயை திறக்கவில்லை. அனுருகுமார திசநாயக்கா ஜனாதிபதியாக பதவியேற்று 6 மாதங்கள் பூர்த்தி. ஆட்சிக்கு வந்து 72 மனத்தியாலயங்களில் பிணைமுறி மோசடி தொடர்பில் நடவடிக்கை மற்றும் முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ச்சுனா மகேந்திரன் நாட்டுக்கு கொண்டு வரும் இனி இறக்குமதியில் மோசடி, தேங்காய் எண்ணெய் இறக்குமதி மோசடி, வெள்ளைப்பூண்டு இறக்குமதி மோசடி, விவசாய உர இறக்குமதியில் மோசடி விசாரணை செய்யப்படும்.
மிக் விமானம் கொடுக்கல் வாங்கலில் இடம்பெற்ற மோசடி விசாரணை செய்யப்படும். கோப் குழுவில் கைப்பற்றப்பட்ட மோசடி அறிக்கைகள் தொடர்பில் உடன் விசாரணை. இலங்கையில் திருடப்பட்டு வெளிநாடுகளில் பதுக்கி வைக்கப்படும் பணங்கள் நாட்டுக்கு கொண்டு வருவோம். நாட்டை திருடியவர்கள் சிறையில் அடைப்போம். 6 மாதங்கள் கடந்துவிட்டன. மின்சார கட்டணத்தில் 1/3 பங்கு குறைப்பதாக வாக்குறுதி வழங்கப்பட்ட நிலையில் 40% மின்சார கட்டண உயர்வு தவிர்க்க முடியாத என்ற நிலை உருவாகிவிட்டது. தமிழர்களை அழித்த அதே அனுர இன்று தமிழர்களின் தலைவன். தமிழரை அழித்த சந்திரசேகரன் யாழ்ப்பாணத்தில் அமைச்சர். யாழ்ப்பாணத்தன் என்று பெருமையோடு வாழ்ந்த நாம் சிறுமைப்பட்டு போனோம். இறுதி யுத்தத்தில் இறுதிக்கணத்தில் மக்களை இராணுவ கட்டுப்பாட்டுகள் அனுப்ப புலிகள் 1 மணி நேர போர் நிறுத்தம் கோரினர். கொடியவர் தமிழர் என்று கூறும் மஹிந்த போர் நிறுத்தம் செய்ய தயாரான போது இந்த அனுர தரப்பு உண்ணாவிரதம் இருந்து மஹிந்தவை யுத்தம் செய்ய பணித்தது. இராணுவத்துக்கு ஆளின்றி மஹிந்த தவித்த போது அனுர தரப்பு வீடு வீடாக சென்று ஆமைக்கு ஆள் சேர்த்தனர். யுத்தம் தொடங்கிய போது தமிழீழ விடுதலை புலிகள் அடிதாங்காமல் சிங்க இராணுவம் தப்பியோடியது. அப்படி தப்பியோடிய ஒருத்தரான் அனுராதபுரத்தில் வைத்தியரை சீரழித்தான். மஹிந்தவும் சமாதானத்தை விரும்பிய போது அனுரதரப்பு கடும் அழுத்தம் கொடுத்து யுத்தத்தை நடத்தியது. 2005ஆம் ஆண்டு தேர்தலில் சமாதானம் பேசியதற்காக அனுரதரப்பு ரணிலை தோற்கடிக்கவும் மஹிந்தவை வெல்லவும் வைக்க களமிறக்கப்பட்டிருந்தனர். ஆனால் அனுரகுழு சிங்கள வீடு வீடாக சென்று இனவாதம் பேசி ஊரூராக சென்று இனவாதம் போதித்து தெரு தெருவாக சென்று சிங்கள மக்களை இனவாதமாக்கினார். இராணுவத்திலிருந்த சிங்கள இளைஞர்கள் மரண பயத்தால் துவண்டு போன சிங்கள மக்களுக்கு சமாதானத்தையே விரும்பினார். வேண்டும் வேண்டும் யுத்தம் வேண்டும் என்று போராடியவர்கள் இவர்கள். கற்றவர்கள் விடுதலை போராளிகளும் சட்டத்திறனிகளும் என்று ஆளுமைகள் அரசியல் செய்யும் யாழ்ப்பாணத்தில் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த படத்தில் இவர் போராடிய காலம் 2003ஆம் ஆண்டு. தொடர் யுத்தத்தில் தமிழர்கள் 2001ஆம் ஆண்டில் சமாதானம் கோரினர். புலிகளின் படை வலிமையினால் ரணில் சமாதானத்துக்கு வந்தார். சமாதானம் தொடங்கிய நாளிலிருந்து அனுரவும் இந்த சந்திரசேகரனும் இன்றைய அமைச்சர்களும் யுத்தம் வேண்டுமென்று போராடியவர்கள் மஹிந்த தரப்பிலிருந்த. இப்போது தமிழர்கள் முன்னால் உள்ளூராட்சி சபையில் உள்ள ஒரு தெரிவுகள் மிக சிறந்த தெரிவாக இருக்கின்றது என்பதை மறந்துவிட வேண்டாம். இவர்கள் எமது தலைவிதியை தீர்மானிப்பதுதான் காலத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. ஆகவே அமைச்சர் சந்திரசேகர் யாழ்ப்பாணத்தில் தமிழன் தெருக்கு வாக்கு கேட்டு வரும்போது இந்த புகைப்படத்தை காட்டி கேள்வி கேட்பதற்கு மக்களுக்கு உரிமைகள் உண்டோ? சமூக வலைத்தள களியாட்டம். 15 இளைஞர்களும் யுவதிகளும் கைது. சமூக வழித்தளம் விருந்துபசாரம் இடம்பெற்ற இடம் சுற்றிவளைக்கப்பட்டு 15 இளம் பெண்கள் உட்பட 76 பேர் கைது. சீதுவ போலீஸ் பிரிவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. களியாட்ட விடுதியில் மனைவியுடன் சென்ற யோதிச ராஜபக்சவுக்கு பதற்றம். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் 2வது மகனான யோசித ராஜபக்ச இரவு நேர களியாட்ட விடுதியில் மோதலில் ஈடுபட்டதாக அறிய முடிகிறது. கொழும்பில் இருக்கும் விடுதிக்கு சென்றபோது யோசித ராஜபக்ச அவரது மனைவி உட்பட்ட குழுவினர் குழப்பம் விளைவித்ததாக சொல்லப்படுகிறது. விடுதியில் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தவர்கள் வழங்கப்பட்ட அறிவுறுத்தலை யோசித தரப்பு ஏற்க மறுத்தமையினால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளதாக காவல்துறை தரப்பில் பதில் வழங்கப்பட்டிருக்கின்றது. நன்றி.